அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லா குடும்பத்துக்குமே ஒரு அவசியமான ஒரு பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் எப்பயுமே தங்கமானது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுடைய ஒரு நியாயமான ஒரு ஆசையும் கூட. வீட்டுக்கு நம்ம கணவனோ மனைவியோ எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அந்த சம்பாதிச்சதை நம்ம எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் தங்கம்ங்கிறது வெறும் ஆபரண பொருளாக மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் பார்த்தாலே தெரியும் நமக்கு, யாருமே தங்கம்லாம் அப்படி போட்டுட்டு ஃபுல்லாக அப்படிலாம் நடக்கிறதில்ல. ஆனால் தங்கம்ங்கிறது எல்லோரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படி எடுத்து வச்சோன்னா தங்கம் விற்கிற விலைக்கு நாளாக நாளாக அதோட மதிப்பானது ஏறிக்கிட்டே இருக்குது. தங்கம் நம்ம வாங்கவே முடியாத ஒரு சூழலில் ஆகிற மாதிரி ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிடுச்சு. அப்படி நம்முடைய வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு கல்யாணத்துக்காக இருக்கட்டும், சின்னதான ஒரு காது குத்து ஃபங்க்ஷன்ஸ், அப்படி ஒரு வீட்டில் எல்லா ஒரு விசேஷத்துக்கும் தங்கம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பொருளாயிருச்சு. அப்படிப்பட்ட தங்கமானது நம்ம வீட்டில் வாங்கணும், நம்ம வீட்டில் சேரணும். ஏன்னா தங்கம் சேரதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு யோகம். அந்த ஒரு யோகம் இருந்தால் மட்டும்தான் தங்கமானது நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட யோகத்தை நமக்கு அது கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். தங்கம் வாங்குவதற்கான ஒரு பரிகாரமானு கேட்டால் அப்படி கிடையாது. நம்முடைய வீட்டில் கல்யாணத்துக்கு நம்ம அம்மா அப்பாவோ நம்முடைய இல்லாட்டி நம்மளே நிறைய நகை சேர்த்து வச்சுருப்போம். அந்த நகைகளை போட்டு அழகு பார்க்க முடியாமல் பல வருடங்களாக பல மாதங்களாக அடகு கடையிலே நம்முடைய பேங்க் லாக்கரில் இல்லாட்டி அடகுல இப்படி நிறைய நம்முடைய நகைகள் அப்படி இப்போ லாக்காக இருக்கும். அப்படிப்பட்ட அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரது நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு செய்யக்கூடிய எளிமையான வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய 2 பரிகார முறைகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு பெரிய அளவில் செலவுகள் கிடையாது. நமக்கு ரொம்ப நம்முடைய சேனலில் சொல்கிறக்கின்ற எல்லா ஒரு பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குண்டு மணி கூட தங்கம் இல்லை அப்படிங்கிறவங்களோட வீட்டில் கூட நிச்சயமாக தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுவீங்க, இந்த பரிகாரம் பண்ணோமா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தங்கம் வாங்கணும்னு நிச்சயமாக சொல்லுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை, அதுவும் இன்றைக்கி வரக்கூடிய இந்த தை வெளியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே யோசிக்கலாம், தங்கம் ராக்கெட் விலைக்கு நாளாக இப்படி ஏறிக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு குண்டு மணி கூட தங்கம் வாங்க முடியாது, ஒரு குண்டு மணிக்கு அவ்வளோ பணம் தேவைப்படுமே, அப்படிப்பட்ட பணம் இல்லாதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படி தங்கத்தை நம்ம வாங்கி சேர்க்கறது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு யோசனைகள் கண்டிப்பாக வருங்க. ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமானது, குண்டு மணி கூட இல்லை எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க வீட்டில் கூட அந்த தங்கம் வாங்கக்கூடிய யோகமானது நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ஒரு சூழ்நிலை அமைஞ்சிட்டாலே போதும். நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பல வகையில் வருமானம் பெருகி பல வகையில் அந்த பணம் வீட்டுக்குள்ளே தங்கமானது மடமடன் வீட்டில் சேர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட பரிகாரம் தான். இதற்கு என்ன தேவை? இன்றைக்கி அற்புதமான தை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை இருக்குது பார்த்திங்களா. காலையில் நமக்கு 6 to 7, மதியம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இந்த ராத்திரியில் வரக்கூடிய 8 to 9, ஏன்னா சாயங்காலம் தீபம்லாம் ஏற்றி நம்ம நல்லா வீடே ஒரு மங்களகரமாக இருக்கும். இன்றைக்கி நாளில் இந்த நாளில் நமக்கு என்ன வேணும்னா, சின்னதான ஒரு மூக்குத்தி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தங்கம், ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி, உடஞ்ச ஒரு திருகாணி, ஏதாவது ஒரு பொருள் தங்கம் இருக்கட்டும். அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு ஒரு சின்ன இப்போ படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா, சின்ன ஒரு பித்தளை தட்டு, நம்ம விளக்குக்கெல்லாம் ஏற்றக்கூடிய அந்த ஒரு தட்டு. அப்படி அந்த தட்டு இல்லாத பட்சத்தில் நம்ம அகல் விளக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பூஜைக்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அப்படிப்பட்ட அந்த விளக்கில் கொஞ்சமாக பச்சரிசி. அந்த பச்சரிசிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மகாலட்சுமியுடைய ஒரு அம்சமுள்ள ஒரு பொருள். அந்த பச்சரிசி மேலே இந்த குண்டுமணி தங்கத்தை மட்டும் வச்சா போதும். உங்கள் வீட்டில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுக்கு தங்கமானது நமக்கு மேலே சேரணும், தங்கமானது நமக்கு வாங்கக்கூடிய அந்த யோகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் இப்படி பச்சரிசி மேலே இந்த ஒரு தங்கத்தை மட்டும் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச இப்போ குங்கும அர்ச்சனைகள், உங்களுக்கு அர்ச்சனைகள் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை 27 முறையோ 3 முறையோ இல்லாட்டி ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லி கூட நீங்கள் இந்த ஒரு பூஜை பண்ணலாம். பூஜைக்கு எப்பயுமே வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளை நிற பொருட்கள், அதாவது
பால் பாயசம் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க 2 கல்கண்டு மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். அந்த 2 கல்கண்டு மட்டும் சுவாமிக்கு நிவேதனமாக வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக தங்கம் வாங்கக்கூடிய யோகமானது கண்டிப்பாக நமக்கு தேடி வரும். இப்போ இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பச்சரிசியும் இந்த ஒரு தங்கமானது நம்முடைய வீட்டில் அப்படியே பூஜையிலே இருக்கட்டும். தொடர்ந்து ஒரு 6 வாரம் இல்லாட்டி 9 வாரம் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். பண்ண நம்முடைய வீட்டில் ஆனது தங்கமானது நல்லபடியாக சேரும். உங்களுக்கு இந்த பூஜைகள் முடித்ததுக்கப்புறமேட்டு இந்த 6 வாரமும் 9 வாரமும் முடித்ததுக்கப்புறமேட்டு இந்த பச்சரிசியை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம். இல்லாட்டி பச்சரிசியை பசுமாட்டுக்கு, இப்போ நிறைய பச்சரிசி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா பச்சரிசி பசுமாட்டுக்கு ஊற வச்சு நீங்கள் ஒரு தானமாக கொடுத்துடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு தான். நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரமானது உங்கள் வீட்டில் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை உண்டாக்கி தரும். அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் சுக்கிரஹோரையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். இதற்கு தேவைப்படுகின்ற பொருள் 2 துளசி இலைகள், அதோடு சேர்ந்து ஒரு 3 கிராம்பு எடுத்துக்கோங்க, மொட்டு உடையாத 3 கிராம்பு, அதோடு சேர்ந்து பச்சை கற்பூரம், இதே மாதிரி ஒரு குண்டுமணி தங்கம். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் நம்ம இன்றைக்கி பண்ணுறப்ப இதையும் சின்னதான ஒரு அகல்லையோ சின்ன தட்டிலையோ வச்சுட்டு சுவாமி ரூமில் வச்சுட்டு சுவாமிக்கு எப்படி தீபதூப ஆராதனைகள் காமிப்போமோ அதே மாதிரி காமிச்சிட்டு இந்த தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய நகை வைக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த தங்கத்தோடு சேர்த்து அப்படியே உள்ளே வச்சுருங்க. துளசி இலைகள் வாடினாலுமே நமக்கு எதுவுமே ஆகாது. 3 மாதமானாலும் அது எந்த இதுவுமே ஆகாது. பச்சை கற்பூரம் என்ன ஆகும், பச்சை கற்பூரம் நமக்கு அப்படியே ஆவியாயிரும். கிராம்பு நமக்கு அப்படியே தான் இருக்கும். அதனால் எதுவும் வண்டு பிடிக்கிறதோ அது மாதிரி உள்ள விஷயங்களே கிடையாது. 3 மாதத்துக்கு அப்புறமேட்டு இதை நீங்கள் அப்படியே கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி இதே மாதிரி நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில் இப்படி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும். துளசி இலைகள் கூட இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்க, இல்லை சாயங்காலம் கோவிலுக்கு போகிறீங்க, கோவிலில் இது மாதிரி துளசி கொடுக்குறாங்கன்னா தாராளமாக அந்த கோவிலில் தரக்கூடிய இந்த துளசி இலைகளை வச்சு கூட இந்த ஒரு பரிகார முறைகள் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துளசி இலைகள் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்படி எளிய முறையில் நம்ம சொல்லுகின்ற இந்த 2 முறைகளுமே நமக்கு தங்கத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள், மகாலட்சுமியை வசியப்படுத்தக்கூடிய பொருட்கள். அதனால் இந்த 2 முறைகளில் நம்ம வெள்ளிக்கிழமையில் இப்படி சுக்கிரஹோரையில் நீங்கள் அதுவும் தை வெளியில் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய யோகமும், வீட்டில் அடகு வச்ச நம்ம அடகுக்கு போன அந்த நகைகள் எல்லாம் நம்ம வீடு தேடி வீட்டுக்கு உள்ள வரக்கூடிய அந்த யோகத்தையும் கடவுளும் சரி நம்ம கும்பிடுகின்ற அந்த மகாலட்சுமி தாயாரும் நிச்சயமாக நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் எங்களுக்கான பீரியட்ஸ் ஆயிடுச்சுமா, எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக அடுத்த வாரமோ அதுக்கடுத்த வாரமோ எப்போ உங்களுக்கு வெள்ளிக்கிழமையான ஒரு தை வெளியில் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி எளிய முறையில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்கும் நல்ல தங்கம்லாம் வாங்கி நல்லா அந்த தங்கம் போட்டு அழகு நம்முடைய குழந்தைகளையும் பார்த்து குடும்பத்தில் என்னென்னைக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சியோடையும் நிம்மதியாக இருக்கலாங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.